அவன் கேட்காத வரைக்கும் சோத்திரம் இல்லையா? சிலர்லாம் என்ன கேட்பாங்க, பிரதர் இதெல்லாம் இவ்வளவு எடுக்கிறீங்க, நீங்க என்ன படிச்சீங்க? ராங் கொஸ்டின்ன்றேன். நீங்க அதை என்ன சொல்றோமோ அதை மட்டும் கேட்டுங்க, என்ன படிச்சவன்ட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, கேட்டக்கூடாது. எதுக்கு சொல்றேன்? வேதத்தில் உள்ளதான வசனங்களை ஒவ்வொன்றும் எழுத்துப்பூர்வமாய் அப்படியே 100% நிறைவேறிட்டு. இந்த காலத்துல பாபேல் கோபுரம் கட்ட முடியுமா? யாராவது பாபேல் கோபுரம் பாருங்க, இது பண்ண வரல கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ். இதுல இருக்கிற 29 நாடு நம்ம சொல்றோமே, பெரும்பான்மையான நாடுகள் என்ன நாடு? கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ். இவனுக்கு பாபேல் கோபுரத்தை பத்தி தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. ஆனால் கர்த்தர் சொன்னபடியே வந்துட்டான் பாருங்க. அதுதான் சொல்றேன், கர்த்தர் சொன்னார்னா அதுல ஒன்று கூட தவறி போகவே போகாது. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். எவ்வளோ நம்முடைய வேதம் எவ்வளவு பெர்ஃபெக்ட்ங்கிறதுக்கான ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அதே வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுது, ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார், 7 தலைகளையும் 10 கொம்புகளை உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள